நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ நம்ம கும்பகோணத்துல தாங்க இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டியிருக்காங்க. அது அடிக்கடி நிறைஞ்சிருதுன்னு சொல்லி இந்த கஸ்டமர் நம்ம பயனியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன் அடிக்கடி நிறைஞ்சிருதுன்னா, பக்கத்துலேயே குளம் ஒன்று இருக்குங்க. அதனால தான் இங்கே நம்ம பயனியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். 7 பேர் வரைக்கும் இருக்கிற ஃபேமிலிக்கு 1200 லிட்டர் போதுமானதுங்க. இரும்பை விடவே ரொம்ப உறுதியான எஃப்ஆர்பி மெட்டீரியலில் இந்த டேங்கை நாம் செஞ்சுருக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கு ஒரு 3 நாள் கோட்டிங்கும் கொடுத்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குறோங்க. எதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம் தென்னை மரத்தோட வேர்களெல்லாம் ஆழம் போகாமல் நீளமாக வளரக்கூடியவை. அந்த மாதிரி நீளமாக வளரும்போது டேங்கை துளையிற்றக்கூடாதுங்கிறதுக்காகங்க. இதுவே நீங்கள் செங்கல் மணல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டியிருந்தாவோ இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிற பயோ டேங்கை வாங்கியிருந்தாவோ மரத்தோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. அது உங்கள் போர் தண்ணியோட தான் கலக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டேங்கை நாம் ஜஸ்ட் குழியை எடுத்து எம்சாண்டை கொட்டி அப்படியே டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. நீங்கள் கார் பார்க்கிங்கில் கூட இந்த டேங்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மேலே காரை பார்க் பண்ணிக்கலாம். இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மேலே 10 டன் வரைக்கும் வெயிட் ஏற்றுற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாகுலம்ங்கிற பாக்டீரியாவை உள்ளே போட்டுருவாங்க. அந்த பாக்டீரியா தான் உள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புங்க. பாக்டீரியா உள்ளே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக பயோமீடியா பயோ பாலிமருங்கிற மேட்டும் நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் மட்டும்தாங்க கொடுத்துருக்கோம். இந்த டேங்கை மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கோங்க. முதல் 4 அறைகள்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக கழிவுகள் செரிமானம் பண்ணிடுங்க. 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவோம். உரம் நிறைஞ்ச தண்ணி மட்டும் அங்கே வந்து ஸ்டோர் ஆகிக்குங்க. நீங்கள் டாய்லெட்லேருந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க், அதாவது உரம் நிறைஞ்ச தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்கிற 10 லிட்டர் வந்து அவுட்லெட் வழியாக வெளியேறுங்க. அதை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ மழைநீர் தொட்டிலையோ விட்டுடலாங்க. அது எந்த மாதிரி விடணுங்கிறத நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சைட் இன்ஜினியர்ஸும் அனுபவம் வாய்ந்தவங்க. உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இன்ஸ்டலேஷன் முடிய வரைக்குமே நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் உங்கள் கூடவே தாங்க இருப்பாங்க. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கண்டிப்பாகவே ஓவர்ஃப்ளோ ஆகாதுங்க. நம்ம பயனியர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா டேங்க்குக்கும் 50 வருஷம், பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் கேரண்டி கொடுத்துருவோங்க. நீங்கள் செங்கல் மணல் வச்சு கட்டுறதை விடவே காஸ்ட் கம்மியாக தாங்க ஆகும். எவ்வளவு பேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சைஸும் விலையும் மாறுபடுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 50,000 லிட்டர் வரைக்குமே டேங்க் இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாகவே நம்ம இந்த டேங்க்கை டெலிவரி கொடுக்குறோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி